வெல்கம் டு லட்சுமி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தால் மக்னிங்க. பருப்பை வச்சு இது ராஜ்மாவும் உளுந்தை வச்சு பண்ண போகிறோம். பஞ்சாபி ஸ்பெஷலுங்க இது. ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, நான், ரொட்டி, இட்லி, தோசை கூட. கருப்பு உளுந்தும் ராஜ்மாவும் நான் நேற்று நைட்டே ஒரு கப்பு அளவு கரெக்டாக இது ஒரு கப்புனா நம்ம இது ஒரு கப்பு சேமாக 2 அளவு வச்சு ஊற வச்சுருக்குங்க. இது 10 மணி நேரம் ஊறினோங்க. ராஜ்மாவும் நல்லா ஊறிச்சிங்க. ரெண்டும் நைட்டு போட்டு ஊற வச்சாச்சு. அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி நான் மிக்சியில் அரைக்க போகிறேங்க. கொஞ்சோண்டு வெந்தய இலை, காஞ்ச வெந்தய இலை, பட்டை, லவங்கம், தாளிக்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க. அவ்வளோதாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமும் வெண்ணையும் போட்டு தாளித்து எடுக்க போகிறோங்க. ராஜ்மா நைட்டே ஊற வச்சுருந்த ராஜ்மாவை அதில் போட்டுருங்க. கருப்பு உளுந்தும் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி உப்பு வச்சு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கரில் நல்லா மசிச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க. தேவையான உப்பு இதிலே போட்டுடலாம். நல்லா 6-7 விசில் வச்சு எடுத்துருவோங்க. எட்டு விசில் வச்சு கருப்பு உளுந்தும் அந்த ராஜ்மாவும் வேக வச்சு எடுத்தாச்சுங்க. எல்லாமே நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். உளுந்தும் நல்லா வெந்திருக்குங்க. இதை நம்ம கரண்டியில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கலாங்க. லைட்டாக மசிச்சா போதும். ரொம்ப மசிச்சு கூழ் மாதிரி ஆக்கிடுப்போம். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி உடையுது பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிட்டா போதும். வெங்காயம் மீடியம் சைஸ், பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் 2 தக்காளியை போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. தக்காளியை அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த பக்கம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெந்தி இலை எல்லாத்தையும் இதில் போட்டுடலாங்க. கொஞ்சமாக சோம்பு பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க. இந்த களியை வெங்காயம் தக்காளியை நம்ம அரைச்சி வச்சுருந்தது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாங்க. அதான் கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சு பாருங்கள். எண்ணெய் பிரித்து வருது பாருங்கள் மேலே. நல்லா இந்த மாதிரி நம்ம வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணுங்க. தேவையான 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுலாங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு சமைக்கலாங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த தால் மக்னி ரொம்பவே நல்லதுங்க. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஒரு பருப்பு வகைங்கிறதாங்க. நம்ம ராஜ்மாவும் கருப்பு உளுந்து வச்சு பண்ணுறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நீங்கள் அடிக்கடிக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கொதித்தோடனே நம்ம இந்த அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்கிட்டோங்க. இதை நம்ம நல்லா கொதிச்சோன்னா நம்ம அந்த ராஜ்மாவும் கருப்பு உளுந்தையும் இதில் சேர்த்துடலாங்க. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இதில் நம்ம கருப்பு உளுந்தையும் மக்ரோனி இது ராஜ்மாவையும் சேர்த்துடலாங்க. ஊற்றி இந்த உளுந்தும் ராஜ்மாவும் ஊற்றி கொதிக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா நமக்கு இன்னும் கட்டியாக கிரேவி மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க. ஃப்ரெஷ் க்ரீமும் வெண்ணையும் போட்டு நம்ம காய்ந்த வெந்தய இலையும் போட்டு இறக்கிடலாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தேங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கிறேன். நீங்களும் உப்பு பார்த்து போட்டுக்குங்க. 5 நிமிஷம் கொதிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை ஊற்றிடலாங்க. இந்த முல்தானி நம்ம காய்ந்த வெந்தய இலை, தமிழில் இங்கிலீஷில் கஸ்தூரி மேத்தி, இதையும் இதில் போட்டுடலாங்க. நம்ம பாதி அளவு 1 ஸ்பூன் அளவு வெண்ணெயும் இதில் போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. இது ஆற இன்னும் நமக்கு கட்டியாக கிரேவி ஆகிடுங்க. இதெல்லாம் ஊற்றி போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க.
இப்போ கொத்தமல்லி தழை தூவிடலாம். நம்ம அதெல்லாம் போட்டு ஒரு கொதி ஃப்ரெஷ் க்ரீமும் வெண்ணெயெல்லாம் போட்டு ஒரு கொதி வந்துடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாங்க. சூப்பராக கருப்பு உளுந்தம் ராஜ்மாவை வச்சு சூப்பரான ஒரு தால் மக்னி பண்ணி காமிச்சிருக்கேங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.